சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியே பகிர்வதற்காக வந்துள்ளேன். நான் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறேன், அவருக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறேன் என்றால் அது முக்கியமான காரணமாக மட்டும்தான் இருக்குமே தவிர, காரணம் இல்லாமல் ஒரு நபருடைய வாழ்க்கைக்குள்ளேயோ ஒருவருடைய நேரத்தையோ நான் வீணாக்க மாட்டேன். இப்பொழுது உன்னை நோக்கி நான் வந்திருக்கிறேன் என்றால் ஒரு காரணம் உண்டு. நீ சில விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நீ இப்பொழுது இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷத்தில் நான் வந்திருக்கிறேன். சில பேரை பார்த்தாயானால் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவருடைய வாழ்க்கைக்குள் தேவையில்லாமல் போவார்கள், நேரத்தை வீணடிக்குவார்கள். அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது போய் உட்கார்ந்து பேசுவார்கள். அவர்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்களை கொடுப்பார்கள். இது சிலர். ஆனால் தெய்வமோ அப்படி கிடையாது. ஒருவனுக்கு ஒரு முறை வந்து பேசுகிறது என்றால் அதற்கு பின் பல காரணம் இருக்கும். அதனால்தான் நான் எப்பொழுதுமே சொல்வேன், நான் சம்பந்தம் இல்லாமல் உன்னை வந்து சந்திப்பது கிடையாது, சம்பந்தத்தோடு தான் வருகிறேன். அதனால் நான் சொல்வதை ஒரே ஒரு முறையாவது கேள் என்று சொல்வேன். ஆனால் இங்கு எத்தனை பெயர்கள் நான் சொல்லும் விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள்? ஒரு நபராவது புரிந்து கொள்கிறீர்களா? அது ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்த பிறகுதான் ஐயோ இது நடந்துருச்சே என்ற ஒரு பதட்டத்தோடு இருக்கிறீர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக கோபப்படுகிறாய். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ அதிகமாக கோபப்பட்டுத்தான் கிடைக்கிறாய். நீ கோபப்படுவது தவறு என்று சொல்லவில்லை. உன்னுடைய கோபங்கள் உருவாகியது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து சில விஷயங்கள் உன்னை விட்டு போன பொழுது கோபம் உன்னிடம் வந்துவிட்டது. அதற்கு முன்பெல்லாம் நீ எப்பொழுதும் சாந்தமாக இருந்த பிள்ளைதான் நீ அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை விட்டு போன பிறகு விரக்தியாகி உன்னுடைய மனநிலைமையோ கோபக்காரன் என்ற ஒரு பெயரை மற்றவர்களால் எடுத்து கொடுக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அடுத்தவருடைய முயற்சியையும் அடுத்தவருடைய வாழ்க்கையையும் யாரும் கெடுக்க பார்க்க கூடாது. புரிகிறதா? அப்படி ஒருவன் பார்க்கிறான், ஒருவனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கோ ஒருவனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கோ திருடுவதற்கோ பொய் சொல்வதற்கோ ஒருவன் ஒரு முறை நினைக்கிறான் என்றால் அது பாவம். ஆனால் ஒருவனோ உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொய்யும் தப்பான விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பது இப்படியே தான் இருக்கிறான். ஆனாலும் அதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறாய். உன் கூட இருப்பவர்கள் சில பேர் உன்னிடம்தான் எதுவும் இல்லையே என்று சில வழிகளை காட்டுகிறார்கள். ஆனால் நீ அப்படியெல்லாம் போகக்கூடாது என்று மனக்கட்டுப்பாடோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னை போல சிலர் இருப்பதினால் சில தப்பான விஷயங்கள் நடக்காமல் அப்படியே இருக்கிறது. ஆனால் சிலரோ காசு பணம் இல்லை என்பதற்காக என்னென்னமோ விஷயங்களை எல்லாம் செய்கிறார்கள். அது தெய்வத்திற்கு அப்படியே நேராக இருக்கிறது. எது தெய்வம் செய்யக்கூடாது என்று சொல்கிறதோ அந்த விஷயத்தை செய்து 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 தப்புக்கு மேல் தப்பு செய்து பாவத்துக்கு மேல் பாவங்களை செய்து கொண்டு கடைசியில் தெய்வமோ எனக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்யவில்லை என்ற ஒரு பெயர். உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், இவ்வளவு மனவேதனைப்படுகிறேன் என்று நீ சொல்லும் விஷயங்கள் எல்லாம் எனக்கு புரிகிறது. எல்லா நிமிஷத்திலேயும் நீ எப்படி அழுகிறாய், எப்படி குழம்பி நிற்கிறாய் என்று எல்லாமே எனக்கு தெரிகிறது. கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையும் மாற்றப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில தவறான வழிகளை காட்டும் சில நபர்களோ உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படும். அதற்கு ஒரு விஷயத்தை உன்னிடம் நான் சொல்கிறேன். ஒரு வயதானவர் என்ன செய்கிறார்? ஒரு கொய்யாக்கா விற்கிறார். அவர் பறித்து அவர் விற்கவில்லை, அவருடைய முதலாளி பறித்து கொடுப்பதே ஒரு வயதான ஒரு தாத்தா வந்து விற்க தெருவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு கல்லு தடுக்கி கொஞ்சம் விழுகிற மாதிரி போனோன்னே மேலே இருக்கிற கொய்யாக்கா வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 3 கொய்யாக்கா வந்து கீழே விழுந்துருது.
அதை விளையாண்டுட்டு இருக்கிற 2 சிறுமிகள், அக்கா தங்கை. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு அந்த கொய்யாக்காவை எடுத்துடுறாங்க. அதில் முதல்ல உள்ள அக்கா வந்து என்ன சொல்கிறான்னா, இதை நம்ம வந்து அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னுட்டு. தங்கச்சி சொல்கிறா, இல்லை இல்லை கொடுக்க வேண்டாம், நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுறாங்க. இனிப்பாக இருக்குது, அப்படியே இருந்துடுறாங்க. அந்த தாத்தா, வயதான தாத்தா வந்துட்டு எதையும் விற்காம என்ன பண்ணுறாரு, விற்க முடியல, விற்கலை. அதனால முதலாளிகிட்ட எடுத்துகிட்டு போய் திரும்ப கொடுக்குறாரு. இது விற்கலை ஐயா அப்படின்னுட்டு. அவர் எடை போட்டு பார்க்கும்போது நான் உங்ககிட்ட 10 கிலோ கொடுத்தேன், இதில் சில கிலோகள் வந்து குறையுது. அப்போ வந்துட்டு என்ன பண்ண, விற்றுட்டு காசை எடுத்துட்டிய அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போ இந்த பெண் அந்த 2 சின்ன பிள்ளையும் தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க. அவர் திட்டு வாங்குறத பார்த்துட்டு அக்காக்காரங்க வந்து ஓடி போய், ஐயா நாங்கள் தான் கீழே விழுந்ததை சாப்பிட்டோம், ஆனால் வந்து நாங்கள் இவர்கிட்ட சொல்லலை, எங்ககிட்ட பணம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் சொல்லணும்னு தோணலை, அதனால நாங்கள் சொல்லலை, நாங்கள் தான் ஐயா சாப்பிட்டோம் அப்படின்னுங்கிறத சொல்லிடுறாங்க. அப்போ அந்த தாத்தாவுக்கு வந்து திட்டுறதை நிப்பாட்டிடுறாங்க. அப்போ தங்கச்சி கேட்குறா, ஏன் நீ போய் சொல்லி மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சொல்கிறா, நம்ம 3 பழங்களை சாப்பிட்டோம், அந்த 3 பழங்களை நம்ம சாப்பிட்டுட்டோம், ஆனால் நம்ம அங்கே ஒத்துக்கலை அப்படிங்கும்போது அவருக்கு அன்னையான வேலை போயிடும், அன்னைக்கான வேலைகளை போயிடும், நாளைக்கு வேறொரு வேலை தேடணும், அவரோட வாழ்வாதாரம் அதோட முடுக்கப்படும், கெட்ட பேர் வரும் அவருக்கு. அவருக்கு நல்ல பேர் இருந்தாலும் ஒரு முறை தப்பு செஞ்சுட்டா அந்த இடத்துல கெட்ட பேர் தான் வரும் இப்படின்னு தங்கச்சிக்கு சொல்லி, இந்த மாதிரி நம்ம இன்னொரு தடவை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறா அந்த அக்கா. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட, இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, தப்பு செஞ்சாலும் திருத்திக்கணுங்கிறது. ஆனால் இங்கே உன்னை சுற்றி இருக்கிறவங்க தப்பு செய்கிறாங்களே தவிர அதை திருத்திக்கணும் அப்படிங்கிறத நினைக்கல. மேலும் 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 மற்றவங்களை தப்பான பாதைக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்களே தவிர நல்ல பாதைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது நினைக்கிறது இல்லை. உன்னை சுற்றி இருக்கிறவங்க தப்பான எண்ணத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இதை நீ செஞ்சு உனக்கு தப்பான விஷயங்கள் நடக்கும்போது கோபம் வருது. கோபம் வந்து என்ன பண்ணுற, கோவக்காரன்னு பேர் வாங்குற. இதுதான் நடக்குது. நல்லதா ஒரே ஒரு விஷயத்த செய்யுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். மற்றவங்க சொல்றாங்களேன்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போய் தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத மாதிரி மாட்டிக்காதீங்க. உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை வச்சு சில பேர் உங்க மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கவலைகளை நீங்க மற்றவங்ககிட்ட சொல்லும் பொழுது அது ஒரு ஆயுதமா பயன்படுத்தி உங்களையே தாக்கி உங்களே கெட்ட பேர் வாங்க வச்சிருவாங்க. அதனால நல்லது பேசுறவங்ககிட்டையும் நல்ல விஷயத்த சொல்றவங்ககிட்டையும் பழகுங்க. உங்களுடைய வறுமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி விஷயம் செய், அந்த மாதிரி விஷயம் செய்யன்னு எந்த விஷயத்த உங்களுக்கு சொன்னாலும் அதை கேட்காதீங்க. நீங்க உங்களுடைய மனசால நீங்க நிச்சயமா நல்லாதான் இருப்பீங்க. காலப்போக்கில் உங்களுடைய வாழ்க்கையோ மாறதான் போகுது. அதுக்காக இப்பையிலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். எல்லாமே நான் இருக்கேன், எல்லா விஷயத்துக்கும் ஆதாரமா எல்லா தெய்வமும் நின்று உன்னை காவல் காத்துக்கிட்டு தான் இருக்கு. புரிஞ்சு நடந்துக்கோ, தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் செய், தெரியாம எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். உங்களுக்காக ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சாய் இருப்பேன். இந்த சாய் இல்லாத இடம் என்பது ஒன்றும் அல்ல. இந்த உலகத்தை உருவாக்கிய இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையையும் அற்புதமாகவே உருவாக்கி வைத்திருக்கிறேன். கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும். நீ தேடி தேடி ஓடும் ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் கிடைக்கட்டும் என்று இந்த நேரத்தில் நானும் ஆசீர்வாதம் செய்கிறேன். நீ நன்றாக இருப்பாய். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு சமயமும் இன்பத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.